என்ன துடிக்குது மனசு. இப்ப நம்ம கிட்ட ஜோசப் பேச வந்திருக்கிறாரு. தன்னுடைய திருமண வாழ்க்கை தத்தளிக்குதுன்னு சொல்றாரு. என்ன நடந்ததுன்னு கேட்போம். 95ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் கூட அவங்க கிட்ட எந்த ஒரு இதுவுமே கேட்கல. பொருள் கொடு, பணம் கொடு, எதுவுமே கேட்கல. நார்மலா பொண்ணு கொடுத்தா போதும், அதை பத்தி தான் பேசினேன். பொண்ணு முகத்தை கூட நான் சரியா கவனிக்கல. அம்மா கேட்டாங்க பிடிச்சிக்கினா பிடிச்சிக்கிது, அவ்வளவுதான். உங்களுக்கு சரின்னா சரி. மேரேஜ் பண்ணோம், நல்லா தான் இருந்து வந்தோம் 16 வருஷமா. ஒரு 2 வருஷமா எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனாங்க அந்த சர்ச்சில். அவங்க இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு வரப்போ இருப்பாரு, அடிக்கடி வருவாங்க போவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாமே. அவருக்கு 3 பசங்க. அவன் ஒய்ஃபு கூட நல்லா தான் பேசுவாங்க, பழகுவாங்க. தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாரு, எல்லாம் இது பண்ணுவாரு. எனக்கே தெரியாது, சில நேரத்தில் அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாராம், போவாராம். உங்க வைஃப் கேக்குறது கேட்கறது அவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, போவாரு. ஆனா இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, கொண்டாந்து கொடுத்து அவங்க கேட்கறத நான் எல்லாமே வாங்கி தருவேன். என் பசங்களுக்கு கேட்க எல்லாமே நான் வாங்கி. எனக்கு தெரியாது அவங்க சில இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. திடீர்னு வந்தா ஸ்வீட் பாக்ஸுங்க அது இதுக்கு யார் வந்தா என்னன்னா பசங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. பசங்களை கேட்டா எனக்கு தெரியாது. அந்த அங்கிள் வந்தாரு, வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போனேன். இப்படியே தான் இருந்துச்சு. இந்த ஒரு 8 மாசமா என்கிட்டயே கொஞ்சம் பிரச்சனை. என்னாச்சு? சரியா பேசுறது இல்லை, மூஞ்சி குத்து என்னன்னு கேட்கறது கிடையாது. நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா கம்முன்னு இருக்கிறது, எதுவுமே எனக்கு செய்யறதே கிடையாது. ஒரு சாப்பாடு போட்டு வைக்கிறது எதுவுமே கிடையாது. பசங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணி இருந்துச்சு. இத்தனை வருஷ காலம் அந்த மாதிரி பிரச்சனையே இருந்தது கிடையாது. இந்த 8 மாசமா சரின்ட்டு அப்புறம் நானே ஒரு வாட்டி உட்கார வச்சு, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன ஏதுன்ட்டு எல்லாமே. என் மேல யாருமே பாசம் இல்லை, நான் எங்கன்னா தனியா போயிடுவேன், இது பண்ணிடுவேன். எனக்கு ஒரு டென்ஷனா இருக்குது. என்ன உனக்கு டென்ஷன், என்ன பிரச்சனை சொல்லு. இல்லை நான் வேலைக்கு போறேன், வரேன், அமைதியா தான் இருக்கிறேன். வேலைக்கு போயிட்டு வந்தேன், வீடு குடும்பம் பார்க்கணும், பிள்ளைங்க, இதுதான். வேற என்ன இருக்கு, சர்ச்சுக்கு போறேன் வரேன், அவ்வளவுதான். இதோட வேற ஒன்றும் கிடையாது. இல்ல எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை, என்ன சந்தோஷம் இல்லை, என்ன இல்லைன்ட்டு நான் எல்லாம் வெளியே போனோம், அங்க போனோம், சரி போலாம் வா. அது ஆனா அதை மீறியும் வந்து என்கிட்ட சில இதெல்லாம், அந்த போன் ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனு எனக்கு தெரியாத ஒரு போன் ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த போனை வச்சுக்கின்னு அங்க பேசுறது அவங்ககிட்ட சில நேரத்துல இது பண்ணி, திடீர்னு நான் வந்தேன்னா அந்த போனை மறைக்கும். என்ன போனு பாருங்க, இந்த போன் யார் கொடுத்தேன்னு. இல்லை பழைய போன் ஒன்று நான் தான் வாங்கினேன். எனக்கு தெரியாம நீ எப்படி வாங்குவேன் நான். சரிட்டு அந்த போன் வச்சுன்னு இந்த போன்ல தான் இவங்க பேசுறது, கான்டாக்ட் பண்றது எல்லாமே. அப்புறம் ஒரு நாள் போயிட்டாங்க, காலையில போனாங்க, 7 மணிக்கு போயிட்டாங்க. போயிட்டு நான் சாயந்தரம் 4 மணிக்கு அவங்க அக்கா வீட்டுல, பெரியம்மா பொண்ணு அக்கா, அவங்க வீட்டுல ஐநாவரத்துல இருந்துக்கிறாங்க. இருந்தவொடனே அப்புறம் நான் அவங்க சித்திக்கு நைட் 7 மணிக்கு போன் பண்ணா இங்க வரவே இல்லை. அவங்க எல்லாருக்கும் நான் போன் பண்ணிட்டேன், ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணிட்டேன். அவங்க போயிட்டு கூட இருந்துட்டு அங்க இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படியே ஐநாவரம் வந்திருக்காங்க. அங்க இருந்து பக்கத்துல அப்படியே. அப்புறம் அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்குது, நான் இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன், அங்கதான் இருந்தேன், என் ஃப்ரெண்டு வீட்டுல அங்கதான் இருந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அக்கா கேட்டா அவங்க அக்கா மறைச்சிட்டாங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்துச்சு அங்க இருந்துச்சு கேட்டா, நான் பீச்சில் போயிருந்தேன், செத்துலான்ட்டு போனேன், எனக்கு சாவறதுக்கு எதுவும் இல்லை, எங்க அப்பா அம்மாவும் வருது அப்படின்னு. அவங்க அப்பா உயிரோட இருக்காரு. அவரு எங்க 16 வருஷமா நாங்க தான் வச்சிருக்கோம். அவர் உடம்பு சரியில்லை, பேஷண்ட் அவரு. அவர் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சாண்டோரத்துல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து இங்கதான் வச்சுன்னு இருந்தேன். இவங்க இப்போ 3வது வாட்டி போறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இவர் ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எங்கன்னா போய் இருந்து அவங்க அப்பாவையே தெரிச்சு விட்டு. அப்புறம் சரி நாங்க வந்து சித்தி வீட்டுல இருந்து கூட்டின்னு வந்து வச்சுட்டு ஒரு வாரம் இருந்தாங்க. திருப்பி 2 நாள் காணாம போயிட்டாங்க. 24ஆம் தேதி 25ஆம் தேதி 2 நாளா சுத்தமா போயிட்டாங்க. 25ஆம் தேதி சாயந்தரம் நான் போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்தேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. ரிப்போர்ட் கொடுத்து 9 மணிக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்தேன். ரிப்போர்ட் கொடுத்து யாருக்குமே தெரியாது, எனக்கு எங்க அண்ணனுக்கு தான் தெரியும். நாங்க 2 பேர் தான் போயிட்டு ஒய்ஃபை காணோம்னு ரிப்போர்ட் கொடுத்தீங்க. ஒய்ஃபை காணோம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னு போல ரோட்ல போயிருந்தா தெரிஞ்ச இவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட பேசினீமா அப்படின்னு சொன்னா, ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பா, சப்போஸ் அவங்க போயிட்டு ஏதாவது சூசைட் தற்கொலை என்ன பண்ணிக்கினாங்கன்னா இவங்க எல்லாம் பாதிப்பாரு நாளைக்கு, இவங்க பேர் மேல என்ன இது பண்ணியிருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, அன்னைக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. அதாவது போகும்போது எப்படி போனாங்கன்னா தாலிக்கார கட்டி வச்சுட்டுக்கிறாங்க. தாலிக்கார கட்டி வச்சுட்டு இருக்கிற துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு கிளம்பிட்டாங்க.
சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், அது இது எல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க. அந்த லெட்டரில் எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன ஆனால் என்னை பற்றி ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கிடையாது. லெட்டர் என்னென்ன எழுதி எழுதி வச்சிருக்காங்க. பசங்க பேச மாட்டேங்குது, பெரிய பொண்ணு மேல் தான், ஜெனிஃபர் சொல்லிச்சு. 2 பசங்க, ஜெனிஃபர் ஜஸ்டின். பெரிய பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது, ஏன் சாப்பிடலான்னு கேட்டால் சாப்பாடு எனக்கு வேணாம், இன்னைக்கு வேணாம், என்னைக்குமே வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதை காரணமாக வச்சு ஃபுல்லாக எழுதிக்கிறாங்க. இந்த மாதிரி பசங்க என்கிட்ட அன்பு காமிக்கல, இது பண்ணல, காரணமே இவங்களுக்கு வேற காரணம். இதை அந்த காரணத்தை எப்படி சொல்றதுன்னு என் மேலேயும் எந்த பொய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா வேலை செய்யற கம்பெனிலேருந்து, சர்ச்சிலேருந்து, எல்லா இடத்துலையும் என்னை பத்தி நல்ல பேர் தான் சொல்லி இருக்குது. வேற என்னென்ன எழுதி வச்சிருந்தாங்க? போலீஸ்லயோ எங்கேயோ என்னை இது பண்ணி மாட்டி விட்டீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், நான் என் உயிரை நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் என்னை தேட வேண்டியது கிடையாது, உன் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு நீ பசங்க கூட சந்தோஷமா இருந்து பசங்களை காப்பாத்து, நான் எங்கன்னா போய் வேலை செஞ்சு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 2 பிள்ளைங்களுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான் காரணம் எழுதி வச்சிருக்காங்க. அதுபடி நான் திருப்பி பாக்குறேன், என் மேலே நான் தாலிக்காரை கழட்டி பீரோ கோட்டு பாக்கெட்ல இருக்கு, அதுல வச்சிருக்கிறேன், தாலிக்காரை தேட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலிக்காரை கட்டி அதுல வச்சுட்டு போயிட்டாங்க. ரிப்போர்ட் கொடுத்தாதான் தற்கொலை பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் உயிரோட தான் இருக்கேன். நீங்க போய் ரிப்போர்ட் கொடுத்தீங்க இல்லையா? அதை மீறியும் அதை பார்த்துட்டு நான் போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்தேன். கொடுத்த உடனே கொடுத்து ஒரு 1 ஹவர்ல அங்க இருக்கிறாங்க. 9 மணிக்கு ரிப்போர்ட் கொடுத்தேன், 10 மணிக்கு அங்க நிக்கிறாங்க. கேட்டா திருநெல்வேலி தான், நான் போயிட்டு வந்துட்டேன், ஹாஸ்டலுக்கு போனேன், அங்க என்னை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, நீ சரடு எல்லாம் போட்டு நிக்கிற, மேரேஜ் ஆயிடுச்சுக்குது உனக்கு, நீ டைவர்ஸ் ஆயின்னு வா, அதுக்காக நான் உன் மேல ரிப்போர்ட் கொடுத்ததுக்காக இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தேன்ன்றாங்க. அந்த 1 ஹவர்ல 2 நாளா கொடுக்கல, நான் ரிப்போர்ட் கொடுத்து 1 ஹவர்ல அங்க வந்துக்கிறாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டு 9 மணிக்கு எனக்கு போன் பண்ணான். என்னன்னா ஆனா எங்க கூட தான் இருக்கிறான், எங்க கூட தான் தேடுறான் எல்லாம், ஆனா பண்ணது ஃபுல்லா என்னன்னா ரிப்போர்ட் கொடுத்தியானே, இல்லப்பா ரிப்போர்ட் நான் தரல, சும்மா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துக்கிறேன், அடுத்த வாரம் தான் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். அதுக்குள்ள வாட்ச் பண்ணின்னு உடனே அனுப்பிச்சு விட்டான் 1 ஹவர்ல. அப்புறம் எங்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவம் ஆயிடுச்சு, டென்ஷன் ஆகி, என்னம்மா திருநெல்வேலி போயிட்டு வந்தேன்ற, எனக்கு தெரியாத எத்தனை மணிக்கு திருநெல்வேலி போகணும், எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நாள் ஆகும், நீ அவரு 2 நாளா நீ இல்லாதவங்க இப்ப எப்படி 1 ஹவர்ல நீங்க இருக்கிற எல்லாம் போய், சரி வீட்டுக்கு போ, நாளைக்கு விசாரிச்சுக்கலாம், டைம் ஆகி போச்சு, மணி 11 மணி, இதுக்கு மேல இது பண்ண முடியாது. ஐயோ நான் வீட்டுக்கே போக மாட்டேன், இவங்க கூட வாழவே மாட்டேன், எனக்கு ரொம்ப மென்டல் பேஸ்ட் டார்ச்சர்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு. அப்புறம் எங்க அண்ணன் பெரியப்பா பிள்ளை அவர், சரி நான் இட்டுன்னு போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் இது பண்ணி இட்டுன்னு போறேன். அவங்க வீட்டார், அவங்களுடைய பேரண்ட்ஸ், யாரு அவங்க ஒய்ஃபோட பேரண்ட்ஸ், அவங்க கிட்ட போகணும்னு அவங்க நினைக்கலையா? நினைக்கிறாங்க, ரிலேஷனே இல்லன்ட்டாங்க ஸ்டேஷன்லயே, எனக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது அப்படின்ட்டாங்க. சொல்ல துடிக்குது மனசு.